கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே பிரகாசிப்பிக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் படிக்கும் பொழுது, நாம் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், வசதி உள்ளவங்களாக இருக்கலாம், வசதி இல்லாதவங்களாக இருக்கலாம், ஞானம் உள்ளவங்களாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவங்களாக இருக்கலாம், கல்வி அறிவு இல்லாதவங்களாக இருக்கலாம், சரியான பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுக்காக நீங்கள் பயன்பட விரும்பினால் உங்களை பிரகாசிப்பிக்க தேவன் விரும்புகிறார். உங்களை ஊழியத்தில் பிரகாசிப்பிக்க பண்ண, உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் சபையிலே உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண தேவன் விரும்புகிறார். யோவானுக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாவிட்டாலும் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்காக நான் பயன்பட வேண்டும் என்று யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், இந்த பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறேன். நீ பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், யோவான் 1:19 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார். படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஏழையோ பணக்காரனோ, திக்கற்றவனோ கைவிடப்பட்டவனோ, ஞானியோ பேதையோ, ஒருவன் ரட்சிப்புக்குள் வந்து ஆண்டவருக்குள் வந்து ஒருவன் தெய்வத்திற்காக பயன்பட விரும்புவானானால், ஆண்டவருக்காக ஏதாகிலும் சாதிக்க அவன் விரும்புவானானால், நல்லதொரு ஆவிக்குரிய ஜீவிதம் செய்ய அவன் விரும்புவானானால், அவனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார். என்னையெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களைத்தான் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எப்பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார்? ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே, நம்முடைய சபையிலே ஆண்டவர் எப்பொழுது நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்ப யாரை கர்த்தர் ஊழியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க பண்ணுவார் என்று பார்க்கும் பொழுது, யாரை கர்த்தர் திருப்பி கொண்டு வருகிறாரோ, எவன் ஒருவன் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு, பழைய ஜீவிதங்களை விட்டு, பழைய சுபாவங்களை விட்டு, பழைய குணாதிசயங்களை விட்டு, ஜென்ம சுபாவங்களை விட்டு தகப்பனிடத்திற்கு திரும்பி வருகிறானோ அவனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். இளையகுமாரன் தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை, தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய எல்லா காரியத்தை விட்டு தகப்பனிடத்தில் திரும்பி வந்த பொழுது அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை ரட்சிப்புக்குள் வந்தும் ஆண்டவருக்குள் வந்தும் வேத வாசிப்பில், ஜெபத்தில், பரிசுத்தத்தில், தாழ்மையில், கிருபையில், சபைக்கு செல்லுகிற காரியத்தில் எல்லாத்திலையுமே நீங்க தூரமாய் இருப்பீர்களானால், ஆண்டவரை விட்டு நீங்கள் தூர போயிருப்பீர்களானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாமல் பின்மாற்றத்தில் தூர போயிருப்பீர்களானால், இந்த பகல் வேளை கர்த்தரிடம் திரும்பி வாருங்கள், அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இரண்டாவது, கர்த்தர் யாரை பிரகாசிக்க பண்ணுகிறார்? எபேசியர் 5:14 சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்கு நம்முடைய தூக்கம் ஒரு தடையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அளவுக்கு அதிகமான தூக்கம், அளவுக்கு அதிகமான சோம்பேறித்தனங்கள் நாம் பிரகாசிக்க முடியாதபடி அது தடை செய்கிறது. அதிகாலை ஜெபம் செய்ய முடியாதபடி,
குடும்ப ஜெபம் செய்ய முடியாதபடி, தனி ஜெபங்கள் செய்ய முடியாதபடி, வேத தியானம் செய்ய முடியாதபடி, சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி, ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாதபடி நாம் சோம்பேறிகளாய் இருப்போம் என்று சொன்னால், நாம் தூங்கி கொண்டு இருப்போம் என்று சொன்னால், காலத்தை உணர்ந்து கொள்ளாமல், நேரங்களை உணர்ந்து கொள்ளாமல், கடைசி காலத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் இன்னும் தூங்கி கொண்டே இருப்போமானால், இன்னும் சோம்பேறித்தனமாகவே இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்க முடியாது. எவனொருவன் சுறுசுறுப்பாக தேவனுடைய ஊழியத்தை, ஜெபத்தை, வேத தியானத்தை, கிரியைகளை நடப்பிக்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். 3வது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு ஐக்கியம் வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு தூர போகிறதுனாலே ஆண்டவரால் நம்மை பிரகாசிக்க பண்ண முடியவில்லை. இளையகுமாரன் தகப்பனிடத்திலே சண்டை போட்டுக்கொண்டு சொத்துகள் ஆஸ்திகள் எல்லாம் விட்டு பாகம் வாங்கி கொண்டு ஸ்தோத்திரம் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்து கொண்டான். தவறான ஐக்கியம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தான். துன்மார்க்கமாக ஜீவித்தான். இழப்புகளை, நஷ்டங்களை சந்தித்தான். தகப்பனிடத்தில் திரும்பி வந்தபோது மாத்திரமே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இளையகுமாரன் துன்மார்க்கமாக ஜீவித்த பொழுது, மரித்தோரோடு ஐக்கியம் வைத்துக் கொண்ட பொழுது, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டதனாலே, உலக சிநேகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டதனாலே இளையகுமாரனை தகப்பன் உயிர்ப்பிக்க முடியல. அவன் திரும்பி வந்த பொழுது அவனை உயிர்த்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும் பொழுது, ரட்சிப்பில் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43 சொல்லுகிறது, நீதிமான்கள் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது, நீதியாய் வாழ்கிற பொழுது, தெய்வத்திற்கு உண்மையாய் ஜீவிக்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபத்திலும், வேத தியானத்திலும், ஆலயத்துக்கு சொல்லுகிற காரியத்திலும் உண்மையாய் இருங்கள். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3 சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் சதா காலமும் பிரகாசிப்பார்கள். அதாவது யார் ஆண்டவருக்காக அளவுக்கு அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார்களோ, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறார்களோ, அநேகரை நித்தியத்திற்குள் உட்படுத்துகிறார்களோ, அவர்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எபிரேயர் 6:4 சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் நாம் மறுதலித்து போவோமானால் நம்மை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியங்களை செய்து பிரகாசித்து ஆண்டவருக்காக பயன்பட்டு விட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள் போவோமானால், பழைய சுபாவத்துக்குள் போவோமானால், பழைய குணாதிசயத்திற்குள் போவோமானால், துன்மார்க்கமாய் ஜீவிப்போமானால் நிச்சயமாக நம்மை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தொடர்ந்து ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள், கிருபையிலே நிலைத்திருங்கள், ஊழியத்திலே நிலைத்திருங்கள், சபையிலே நிலைத்திருங்கள், தேவ கிருபையிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். God bless you.